கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 22ஆம் நாள் தியானம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். மக்கதோனியா தேசத்தில் உள்ள பிலிப்பி பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு தெசலோனிக்கே பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் பவுலும் சீலாவும் தீமோத்தேயுவும் புறப்பட்டு வருகிறார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு இருந்த யூதர்கள் அவர்களுக்கு விரோதமான ஜனங்களை எழுப்பி விடுகிறார்கள். வீணர் ஆகிய சிலர் அவர்களை எதிர்த்து அவர்களை அங்கே அதிகாரிகளிடத்திலே இழுத்து கொண்டு போகும்படியாய் வருகிறார்கள். யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்ட பொழுது அங்கே பவுல் சீலா தீமோத்தேயு அங்கே இல்லாதபடியினால் யாசோனையும் சகோதரரில் சிலரையும் அதிகாரியிடத்திலே கொண்டு போகிறார்கள். அங்கு யாசோனிடத்திலே இவர்களை உன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கக்கூடாது என்று சொல்லி அவனிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு அனுப்பிவிடுகிறார்கள். இப்பொழுது பவுல் சீலா தீமோத்தேயு இந்த 3 பேரும் தெசலோனிக்கே பட்டணத்தில் ராத்திரி காலத்திலே இரவு நேரத்தில் அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பெரோயா என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். இப்பொழுது பவுல் சீலா தீமோத்தேயு இவர்கள் பெரோயா பட்டணத்தில் இருக்கிற யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய வழக்கம். ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் செல்லும் பொழுது ஜெப ஆலயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அங்கே சென்று இயேசுதான் கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தப்படுத்துவார்கள். ஆகவே இந்த பெரோயா பட்டணத்திலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், மற்ற பட்டணங்களில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் இந்த பட்டணத்தின் ஜனங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கலும் இவர்களுக்குள் ஒரு வித்தியாசமான ஒன்று அவர்களிடத்தில் காணப்படுகிறது. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட மனோவாஞ்சை உள்ளவர்களாய் கேட்பீர்களானால் இந்த வார்த்தையானது, இங்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த வசனமானது, இந்த பிரசங்கமானது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமையும். பிரசங்கிக்கிற மனிதரோ அல்லது பிரசங்கமோ நமக்கு பயனுள்ளதாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் பிரசங்கத்தை நாம் எப்படி கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். மனோவாஞ்சை உள்ளவர்களாய், இருதயம் நான் கேட்கிற இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாய் அமைய வேண்டும், கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கிற மனோவாஞ்சை உங்களுக்குள் காணப்படும் என்றால் நீங்கள் கேட்கிற பிரசங்கமானது உங்கள் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்களை நிச்சயமாகவே கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜெப ஆலயத்திலே அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு இருந்த ஜனங்கள் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பெரோயா பட்டணத்து ஜனங்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி கேட்கிறது நிமித்தமாய் அங்கே ஒன்று நடைபெறுகிறது. அந்த 11ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை பாருங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள், ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த பிரசங்கத்தில் என்ன பேசப்படுகிறது, என்ன பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு செல்லுகிறீர்கள், அல்லது ஒரு கன்வென்ஷன் கூடுகை, நற்செய்தி கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், ஏதோ ஒரு உபவாச ஜபம், அநேக இடங்களுக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். அங்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளில் என்ன சொல்லப்படுகிறது, காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கமானது
நீங்கள் எந்த ஜனத்திற்கு பிரசங்கிக்கிறீர்களோ அவர்களுக்கு காரியங்களை தெரியப்படுத்துகிற பிரசங்கமாக இருக்க வேண்டும். ஏதோ பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி பிரசங்கித்து விடாதபடி தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆயத்தத்தோடு சரியான ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பீர்கள் என்றால் உங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் என்கிற காரியத்தை சரியாய் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் காரியங்களை அறிந்து கொண்டார்கள். இயேசுதான் கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை நம்புகிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படும்படியான ஒரு வாசல் இயேசுவே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். மனோவாஞ்சையாய் வசனத்தை கேட்கிறார்கள், காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதன் பின்பு ஒன்று நடக்கிறது. என்னவென்றால், அந்த வசனத்தின் தொடர்ச்சியை பாருங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் அவர்கள் வேத வசனத்தை ஆராய ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா பட்டணங்களிலும் நீங்கள் முந்தைய நாட்களிலே நான் பிரசங்கித்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், அல்லது வேதத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஓய்வு நாள் தோறும் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் 3 ஓய்வு நாட்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் இந்த பெரோயா பட்டணத்தில் இருந்தவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். 2 காரியங்கள்: தினந்தோறும் வேத தியானம், தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதம் அனுதினம் வாசிக்கிறீர்கள், அதோடு நின்று விடாதிருங்கள். நீங்கள் வாசிக்கிற அந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து நிதானித்து அறியும் பொழுது வேதத்தில் இருக்கிற மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, வேதத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு வேதத்தின்படி நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் வேதத்தை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளை பார்க்கிலும் இந்த பெரோயா பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இந்த நாள் தியானத்தின் மைய கருத்து: நீங்கள் வேதத்தை தியானித்து ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகள் ஆகுங்கள். வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களே, வேதத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நற்குணசாலிகளாய் மாறுங்கள். வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி வாழ பிரயாசப்படுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கமும் நீங்கள் கேட்கிற பிரசங்கமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் எதற்காக பிரசங்கிக்கிறேன் அல்லது நான் எதற்காக இந்த பிரசங்கத்தை கேட்கிறேன் என்பது எதிலே அதனுடைய பலனை நான் பார்க்க முடியுமோ, அது எதிலே பார்க்க முடியும் என்று சொன்னால், நான் பிரசங்கத்தின்படி வாழும் பொழுதுதான். பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை விட, பிரசங்கத்தை கேட்பதை விட பிரசங்கத்தின்படி வாழ்வதுதான் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு, பிரசங்கத்தை பண்ணுகிற, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என் வாழ்க்கையை நான் ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அல்லது நீங்கள் கேட்கிற பிரசங்கம் வெறுமனே பிரசங்கிக்கப்படுகிற பிரகாரமாகவும் கேட்கிற பிரகாரமாகவும் முடிந்து விடாமல் அதன்படி வாழ்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். இந்த பெரோயா திருச்சபையில் இருந்தவர்கள் வசனத்தை அனுதினமும் கேட்கிறார்கள், மனோவாஞ்சையாய் கேட்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள், காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள், அவைகளை அன்றாட வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிற பிரசங்கம் அல்லது நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தப்பட வேண்டும். எப்படி வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது, எப்படி நம் நற்குணங்களை வெளிக்காட்டுவது என்றால் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று உங்கள் வார்த்தை, இன்னொன்று உங்கள் செயல். நீங்கள் வேதத்தின்படி வாழ்கிறீர்கள், வேதத்தின்படி நடக்கிறீர்கள், வேதத்தின் மீது மனோவாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பது 2 காரியங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று உங்கள் வார்த்தை நற்குணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், இன்னொன்று உங்கள் செயல். உங்கள் குணத்திலே இந்த 2ம் காணப்பட வேண்டும். பேச்சிலும் நீங்கள் நற்குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், செயலிலும் நற்குணம் உள்ளவர்களாய் இருங்கள். நற்குணம் மிக அவசியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 21 நாட்கள் ஒருவேளை என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாய் உங்களுக்குள் ஏதாவது மாற்றம் உண்டாகி இருக்கிறதா?
ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்கிற பிரசங்கம் உங்களில் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா? பெரோயா திருச்சபையார் கேட்ட தேவ வாக்கியமானது, ஆண்டவருடைய வார்த்தையானது அவர்களை தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாற்றியது. நீங்கள் அனுதினம் வாசிக்கிற வேதம், நீங்கள் அனுதினம் ஆராய்ந்து பார்க்கிற வசனம், நீங்கள் அனுதினம் பிரசங்கிக்கிற தேவ வாக்கியம், நீங்கள் அனுதினம் கேட்கிற வேத வசனம் உங்களை நற்குணசாலிகளாய் மாற்ற வேண்டும். வேதத்திலே ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமம் உள்ளதாயிருக்கிறது, உத்தமமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை ஒருவேளை எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசிக்க அல்லது ஆராய அல்லது நீங்கள் கேட்க ஆரம்பித்த பின்பு உங்கள் குணம் மாற்றப்பட வேண்டும். வேதத்தை படிக்கிறவர்கள் வேதத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்கள் வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் முன்னாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் கூட இந்த பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின்படி நான் வாழாவிட்டால் இந்த பிரசங்கத்தின் நிமித்தமாக எனக்கு பயன் இல்லாமல் போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க கர்த்தருக்குள் வளருகிறவர்களாய் மாறுங்கள், நற்குணசாலிகளாய் மாறுங்கள். நற்குணம் இது மிகவும் அவசியமானது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அதனுடைய 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆவியின் கனிகள் 9 குறித்து எழுதும் பொழுது அதிலே ஒரு கனி நற்குணம். நற்குணம் உள்ளவர்களாயிருங்கள். எபேசு திருச்சபையில் உள்ள ஜனங்களுக்கு பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், உங்கள் முந்தின நடக்கைகள் உங்களை மோசம் போக்குகிறவர்களாய் இருந்தபடியினால் அவைகளை அழித்து போடுங்கள், புதிய நடக்கையை ஆரம்பியுங்கள், புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று சொல்லி பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது போகட்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீர்கள், வசனத்தை படிக்கிறீர்கள், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் வந்த நீங்கள் உங்கள் குணத்தில் மாற வேண்டும், குணம் மாற வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பெரோயா திருச்சபையார் தெசலோனிக்கே திருச்சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக பெரோயா திருச்சபையில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இப்படி அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினது நிமித்தமாய் வேதத்தில் ஒரு காரியம் அழுத்தமிட்டு காட்டப்படுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் அநேக புருஷர்களும் விசுவாசித்தார்கள். நாம் இதுவரையிலும் முந்தைய நாட்களிலே தியானித்த பட்டணங்கள், அங்கு சந்திக்கப்பட்ட திருச்சபையின் ஜனங்களில் யூதர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது யூதர்களில் சிலர் விசுவாசித்தார்கள். சிலர் என்ற வார்த்தை இருக்கும். ஆனால் இந்த பெரோயா பட்டணத்தில் மாத்திரம் அவர்களில் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். இதற்கு காரணம் வசனம். காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். மனோவாஞ்சையாய் ஆராய்ந்து பார்த்ததினால் வசனத்தின் வெளிச்சம் வருகிறது. அநேகர் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுகிறார்கள். எந்த திருச்சபையில் வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு ஊழியக்காரன் வசனத்தை தன் மூலமாய் பிரசித்திப்படுத்துகிறானோ அந்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். அந்த தேவ மனிதனை கொண்டு அநேக ஜனங்களை கர்த்தர் தம் பக்கமாய் திருப்புவார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, வசனத்தில் இன்னும் நீங்கள் வளருங்கள். வேத வசனத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை நன்கு தியானியுங்கள். நீங்கள் உங்கள் சபைக்கு வசனத்தை கொண்டு போகும் பொழுது ஆயத்தத்தோடு கொண்டு போங்கள். ஏதாவது ஒன்றை பேசலாம் என்று சொல்லி போய்விடாதிருங்கள். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் தருகிற வார்த்தையை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுங்கள். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து இப்படி பேசினால் ஜனங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த மைண்ட் செட்டப்போடு நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. பிரசங்கமானது தேவனிடத்திலிருந்து பெற்று தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாம் சரியான உணவை கொடுத்தால் நம்மை சார்ந்து நிற்கிற தேவ பிள்ளைகள் சரியான வளர்ச்சி அடைவார்கள்.
ஆகவே ஒரு முக்கியத்துவமான வேளையில் நீங்களும் நானும் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரிகளை, நீங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை மிக முக்கியமானது. உங்கள் கவனத்தில் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை பேசிவிட்டு வந்துவிடலாம் என்று சொல்லி எங்கேயும் நீங்கள் புறப்பட்டு விடாதிருங்கள். ஒரு சின்ன ஜெபக் கொடுக்கையாக இருந்தாலும், ஆண்டவரே, இங்கே நான் எதை பேச வேண்டும், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து சென்று போதிப்பீர்கள் என்றால் அது உங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் சரியான வளர்ச்சியில் கொண்டு போகும். இந்த பெரோயா திருச்சபையார் வசனத்தை தினந்தோறும் மனோவாஞ்சையோடு ஆராய்ந்து படித்ததினால் காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள், நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். இது நிமித்தமாய் பெரோயா பட்டணத்தில் அநேக யூதர்கள், அநேக கிரேக்கர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நீங்கள் வசனத்தை சரியானபடி பிரசங்கிக்கும் பொழுது, அல்லது நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாய் பெரோயா பட்டணத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த யூதர்கள் பவுல் சீலாவை பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு புறம்பே கொண்டு போக வேண்டும் என்று யாசோன் வீட்டை வளைந்து கொள்வதற்கு காரணமாய் இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் இங்கேயும் வருகிறார்கள். தெசலோனிக்கையும் பெரோயாவும் பக்கத்து பட்டணங்கள். ஆகவே இங்கேயும் வந்து இங்கே இருக்கிற ஜனங்களை அவர்களுக்கு விரோதமாய் கிளப்பி விடுகிறார்கள், ஏவி விடுகிறார்கள். விரோதமான காரியத்தை செய்யும்படியாய் பவுல் சீலா தீமோத்தேயுக்கு எதிரான காரியங்களை செய்து ஜனங்களை விட்டு, பட்டணத்தை விட்டு வெளியேற்றும்படியான காரியத்தில் அவர்கள் இறங்குகிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடனே பெரோயா திருச்சபையில் இருந்த தேவ பிள்ளைகள் ராத்திரி நேரத்திலே அங்கே பவுலை கடல் மார்க்கமாய் அனுப்பி வைக்கிறார்கள். சீலாவும் தீமோத்தேயும் பெரோயாவில் தங்குகிறார்கள். பவுல் மாத்திரம் சமுத்திர மார்க்கமாய் புறப்பட்டு அடுத்த பட்டணத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பெரோயா திருச்சபையார் வசனத்தை கேட்டார்கள், வசனத்தை மனோவாஞ்சையாய் கேட்டார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள், காரியத்தை அறிந்து கொண்டார்கள். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழும்படி தங்களை மாற்றினார்கள், நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அது நிமித்தம் பெரோயா பட்டணத்தில் அநேக யூதர்கள், அநேக கிரேக்கர்கள் கர்த்தரிடமாய் திருப்பப்பட்டார்கள். நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை மனோவாஞ்சையாய் படியுங்கள், தியானியுங்கள், அதன் ஆழமான கருத்தை அறிந்து கொள்ளுங்கள், காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், நற்குணசாலிகளாய் மாறுங்கள். உங்கள் மூலமாய் நீங்கள் செல்லுகிற சபை, நீங்கள் கடந்து செல்லுகிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரிடமாய் அதன் மூலமாய் சேர்க்கப்படுவார்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த 22ஆம் நாள் வேத தியானத்தின் வழியாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, என் வார்த்தைகளை கேட்ட இந்த ஜனங்கள் அனைவரும் ஆண்டவரே வசனத்தில் வளரட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இவர்கள் மனோவாஞ்சையாய் வாசித்து காரியங்களை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, வேதத்தை படிக்கிறவர்களாக, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேதத்தின்படி வாழும்படியான கிருபையை கொடும். எந்த பகுதியில் இவர்கள் நற்குணத்தை இழந்த நிலையில் இருக்கிறார்களோ அதிலே நற்குணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வார்த்தையிலும் செய்கையிலும் இவர்கள் கர்த்தருக்குள் உருவாக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. தேவரீர், உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையும் பெரோயா பட்டணத்தின் திருச்சபையின் ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றியது, குணத்தை மாற்றியது. ஆண்டவரே, என் வார்த்தைகளை கேட்கிற இவர்கள் குணம் மாறட்டும். ஆண்டவரே, ஒருவேளை தீய குணங்கள் இருக்கும் என்றால் அவைகள் இப்பொழுது வெளியேறி ஓடட்டும், நற்குணம் உள்ளவர்களாய் மாறட்டும். இவர்கள் பேச்சிலும் செய்கையிலும் உம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும். ஆண்டவரே, அதன் மூலமாய் இவர்களை கொண்டு அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே, அந்த கிருபையும் அந்த பிரசனமும் அந்த பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்தலும் ஒவ்வொருவருக்கு கூட நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரிகள் இவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் மூலமாய் அநேகர் உம் பக்கமாய் திருப்பப்படும்படியாய் தேவரீர் அப்படிப்பட்ட கிருபையை, அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பயன்படுத்தும். நீர் அப்படி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரோயா திருச்சபையாரை போன்று வேதத்தை அனுதினமும்
மனோவாஞ்சையாய் ஆராய்ந்து படியுங்கள், நற்குணசாலிகளாய் மாறுங்கள். அதன் மூலமாய் அநேகர் கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்கள். கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.